வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து தக்காளி பிரியாணி செய்ய போகிறேன். தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு நான் உரலில் தான் இடித்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒயிட் ரைஸ் வீட்டில் இருக்க அரிசியிலே தான் நான் வந்து தக்காளி பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பச்சை மிளகா வந்து கொஞ்சம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அடுத்தது தக்காளியை நல்லா சின்ன நம்ம அரிஞ்சு எடுத்துக்குவோம். சுவையான தக்காளி பிரியாணி செய்யலாம். தக்காளி பிரியாணின்றனால நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். நான் குக்கர்லேயே சிம்பிளாக பண்ணிடுவோம்ப்பா. சிம்பிளான பிரியாணி, தக்காளி பிரியாணி. குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் நெய் ஊற்றிக்கிறேன். சும்மா 20 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் நெய். ஒரு 3 ஸ்பூன் வரும். 20 ரூபாய்க்கு வாங்கின நெய் நல்லெண்ணெய்லாம் ரொம்ப விலை அதிகம். இப்போ இதுவும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக நான் சாதா சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் ஒரு பேக்கெட் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பச்சை மிளகாயும் நான் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்படியே சமவாசனையும் எடுத்துக்கலாம். தக்காளி போட்டு சால்ட்டு போட்டுக்கிறேன். கல் உப்பு அது கொஞ்சம் வதக்கிறதுக்குள்ளே அரிசியை கழுவி ரெடி பண்ணி வச்சுப்போம். நமக்கு சுவையான தக்காளி பிரியாணி தயாராகுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி லன்ச் வந்து நான் தக்காளி பிரியாணி தான் செய்கிறேன். எந்த பொருளும் தேவையே இல்லை நமக்கு. இது இருந்தாலே போதும் சுவையான தக்காளி பிரியாணி. நம்ம வீட்டில் எப்படியே வெங்காயம் தக்காளி இருக்கும். வீட்டில் இருக்கிற அரிசி தான். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நான் இடித்து தான் வச்சுருக்கேன் உரலில். அதை போட்டுக்கிறேன். எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினாவும் போடும்போதே நமக்கு பாதி பிரியாணி வாசனை வந்துடும். மற்ற பொருள் போடுறத விட இது போடுறது தான் பிரியாணி வாசனையும் வரும். நான் வந்து கொஞ்சம் புதினா தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு புதினா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கிறேன். இதில் பச்சை மிளகா தான் கொஞ்சம் காரத்துக்கு. நல்லா வதங்கட்டும். மசாலா கொஞ்சம் நிறைய வரணும். நல்ல வாசனையாக இருக்குது. இப்பயே கொஞ்சமாக நான்
பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ நான் தக்காளியை போட்டுக்கிறேன். கூடவே நான் கழுவி வச்ச அரிசியும் போட்டுக்கிறேன். வீட்டில் இருக்க அரிசி தான். நம்ம குக்கரில் எப்பவும் நார்மலாக எவ்வளோ தண்ணி விட்டு குக்கரில் சாப்பாடு வடிப்போமோ அந்த அளவு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப நிறைய தேவையில்லை. எப்பவும் நம்ம சாப்பாடில் குக்கரில் எவ்வளோ தண்ணி விட்டு சாதம் வடிப்போமோ அந்த அளவு தான். சுவையான தக்காளி பிரியாணி தயாராகுது. இப்போ இந்த ரேஞ்சில் நம்ம உப்பு பார்த்துப்போம். கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு. ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஓகே. நான் லைட்டாக லெமன் புரிஞ்சுக்கிறேன். ஒரு லெமனில் ஆஃப் தான். சும்மா கொஞ்சோண்டு புரிஞ்சால் போதும். சுவையான பிரியாணி தயாராகுது. இப்போ குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். 2 சவுண்டு ஒன்று ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் தயிர் பச்சடி தயார் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கொஞ்சம் போல் பச்சை மிளகா, 2 பீஸ் கருவேப்பிலை, ஒரு 2 பீஸ் புதினா போட்டுக்கலான்னு பார்க்குறேன். புதினா 2 இலை போட்டுக்கலான்னு பார்க்குறேன். போட்டுட்டு ஒரு பேக்கெட் தயிர் இருக்குது, அதை இதில் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ நான் 3 சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவேன் ஸ்டவ்வை. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் போல் தண்ணி போட்டுக்கிறேன். அப்புறமா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கையிலே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பிரியாணி, அதுக்கு நான் இந்த தயிர் பச்சடி போட்டுக்கிறேன். நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுருக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. எப்படி இருக்குன்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். தயிர் பச்சடி செம்ம டேஸ்ட்டு. அதான் இந்த கருவேப்பிலையும் புதினம் போட்ட பிறகு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இன்னும் 1 சவுண்டு வரட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும்னு நினைக்கிறேன். சிம்மில் தான் வச்சேன். 3 சவுண்ட் தான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்குறேன். எப்படி இருக்குது பிரியாணின்றதை பார்ப்போம். அதாவது தக்காளி பிரியாணி நான் செய்தது. இப்போ நான் ஒரே ஒரு ரைஸ் எடுத்து வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நசுக்கி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இதில் அரிசிலாம் இல்லை, நல்லா வெந்திருக்கு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சுவையான தக்காளி பிரியாணி தயாராகிடுச்சு. எதுவுமே போடலை, ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்குது. இப்போ நான் ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். சுட சுட தக்காளி பிரியாணி அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டு நான் இந்த தக்காளி பிரியாணிக்கு இதை வச்சு பச்சடி வச்சு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரே நிமிஷத்தில் நான் பண்ணிட்டேன். ரொம்ப சீக்கிரமாக செய்துட்டேன். இது நம்ம
அற்புதம், செம்ம டேஸ்ட். மக்களே, நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த தக்காளி பிரியாணி பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.